ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆட்சி ஸ்னேஹா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 26. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கிச்சன் மேடையுள் பாப்பப் ஆன அந்த மெசேஜை கயல் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்த அதே வினாடியுள் ஆரவ் அவளது அணைப்பில் இருந்து மெல்ல விலகினான். அவளை அவன் பார்க்க அவள் இமைகளை தாழ்த்தி கொண்டாள். அவனது கண்கள் இன்னும் அவளை சந்தேகத்தோடுதான் பார்த்தன. பின் அவனே பேசினான். என்ன கயல், திடீர்னு இவ்வளோ பாசம்? ஏதோ தப்பு பண்ணிட்டு மறைக்கிற மாதிரி இருக்கு என்று ஆரவ் கேட்க கயல் அதிர்ச்சியடைந்தாள். பின் தன் பதற்றத்தை வெளியே காட்டாமல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆரவ் மாமா. நீங்கள் ரொம்ப கோபமாக ரூமுக்கு போனதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றுங்க, நான் உங்களுக்கு டின்னர் எடுத்துகிட்டு வரேன் என்று கூறி அவனை அங்கிருந்து நகர்த்தினாள். ஆரவ் கிச்சன் வாசல் வரை சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி கயலை பார்த்து, கயல், உண்மையா உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை தானே என்று கேட்க கயல் தனக்கு வந்த அழுகையை அடக்கி கொண்டு இல்லை என்று தலையாட்ட, அப்ப சரி என்று சொன்ன ஆரவ் அங்கு இருந்து சென்று விட்டான். ஆரவ் நகர்ந்ததும் கயல் வேகமாக தன் ஃபோனை எடுத்து அந்த மெசேஜை மீண்டும் படித்தாள். ஆரவ் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவன் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடு என்று அதில் இருந்தது. அதை பார்த்த கயலுக்கு, அப்போ ஆரவ் மாமா என்கிட்ட எதையோ மறைக்கிறாரா? இந்த நம்பர் அவரோட ஃபோனில் ரியா பிஏன்னு சேவ் ஆகியிருந்ததே, ஆனால் இந்த மெசேஜ் இப்படி இருக்கு. அப்போ ஆரவ் என்னை ஏமாத்துறாங்களா என்று கயலின் மனதிற்குள் சந்தேகம் தீயாய் எரிய தொடங்கியது. அவள் சற்றும் தாமதிக்காமல் அந்த எண்ணிற்கு பதில் அனுப்பினாள். யார் நீ? உனக்கு எப்படி ஆரவ தெரியும்? சில நொடிகளுக்கு பிறகு அதிலிருந்து பதில் வந்தது. அதை நேரில் வந்து தெரிஞ்சுக்கோ. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு க்ரீன் கிராஸ் கஃபேக்கு தனியாவா. ஆரவ் கிட்ட சொன்ன அப்புறம் அவன் உயிருக்கே ஆபத்து என்று மறுமுனைகள் இருந்து மெசேஜ் வர கயல் அதை பார்த்துவிட்டு முடிவு எடுத்தவளாக ஃபோனை அணைத்து விட்டாள். அங்கே தாரணியின் வீட்டில் நிலைமை தலைகீழாக மாறியிருந்தது. அத்தையிடம் அறை வாங்கிய காயம் ஒரு புறம் வலித்தாலும் வினையின் பாதுகாப்பு குறித்த பயம் அவளை வாட்டியது. தன் அறைக்குள் ஓடி வந்த தாரணி நடுக்கத்துடன் தன் ஃபோனை எடுத்து வினைக்கு ஃபோன் செய்தாள். ரிங் போய்கொண்டே இருந்தது. ஆனால் வினை ஃபோனை எடுக்கவில்லை. அவளுக்குள் பதற்றம் கூடியது. மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்தாள். அப்போதும் மறுமுனையில் எந்த பதிலும் இல்லை. விவரம் புரியாமல் தாரணி அப்படியே சோர்ந்து போய் அறையின் சுவரையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்து விட்டாள். இப்படி கடந்த 10 நிமிடங்களாக அவளது மூளை வினையை பற்றி யோசித்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென அவளது அறையின் கதவு வெளிப்புறமாக பூட்டப்படும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு எழுந்த தாரணி ஓடிச் சென்று கதவை வேகமாக தட்டினாள். அத்தை, கதவை தரங்க அத்தை, ஏன் பூட்டுறீங்க என்று கத்தினாள். ஆனால் மறுபக்கம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஒரு நிசப்தம் மட்டுமே நிலவியது. செய்வதறியாமல் மீண்டும் தன் படுக்கையில் வந்து அமர்ந்த தாரணி விரக்தியோடு ஃபோனையே விரித்து கொண்டு இருந்தாள். அப்போது அவளது அறையின் ஜன்னல் ஓரமாக ஹாலில் இருந்து மெல்லிய குரல்கள் பேசுவது கேட்டது. சுவரையொட்டி இருந்த அந்த ஜன்னல் துவாரத்தின் வழியே வந்த பேச்சை கேட்க அவள் தன் கவனத்தை கூர்மையாக்கினாள். அங்கே அவளது அத்தை விசாலமும் அவரது மகன் செந்திலும் ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தனர். டேய் செந்தில், நமக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்புடா இது. இந்த தாரணி நைட்டில் அவள் ஆஃபீஸ் சிஇஓ கூட காரில் வந்ததை அப்படியே பெருசு பண்ணி அவள் அப்பா காதுக்கு போட்டான்னு வச்சுக்கோ. ஊர் முழுக்க இந்த விஷயம் பரவி இவளை எவனும் கட்ட மாட்டான். குடும்ப கௌரவம் போயிடுச்சுன்னு அவங்க அப்பனும் கதறுவான். அந்த நேரத்தில் இவளை உன் கைக்கு கேட்டு நான் நியாயம் பேசுகிறேன். அப்புறம் இவ சொத்து சுகம் எல்லாம் நமக்கு தான் என்று விசாலம் விஷமத்தனமாக சிரித்தார். ஜன்னல் வழியே இதை கேட்ட தாரணியின் நெஞ்சம் பதறியது. அவளது உடம்பு நடுங்கியது. செந்திலா? அவன் தாரணியை விட 15 வயது மூத்தவன். அது மட்டுமல்ல, அவன் ஒரு குடிகாரன். யாருக்கும் தெரியாமல் பல சட்டவிரோதமான காரியங்களை செய்து கொண்டிருப்பவன். அவனா தனக்கு கணவன்? தன் அத்தையே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வார் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் அதிர்ச்சியில் உறைந்து
கண்களில் கண்ணீர் வழிய அதையே நினைத்து கொண்டிருந்த அந்த வினாடியுள் அவளது போன் அதிர்ந்தது. திரையுள் வினய் சார் என்ற பெயர் மின்னியது. பதற்றத்தில் இரண்டாவது ரிங்கிலேயே போனை அட்டென்ட் செய்தாள் தாரணி. ஹலோ சார் என்று அவளது குரல் தழுதழுத்தது. மறுமுனையில் வினயின் கம்பீரமான குரல் ஒலித்தது. ஹாய் தாரணி என்று அவன் குரல் கேட்ட அடுத்த நொடி அத்தையின் சதியை பற்றி வினயிடம் அப்படியே கொட்டிவிட வேண்டும் என்று தாரணி வார்த்தைகளை திரட்டினாள். ஆனால் அவளை பேச விடாமல் வினய் தொடர்ந்தான். என்ன தாரணி, இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? புது ப்ராஜெக்ட் ஒர்க்கில் ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா என்று முற்றிலும் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆக மாறி தொழில்முறை தோணிகள் கேட்டான். அதே வினாடியில் வினயின் அறைக்குள் வேலைக்காரன் ஒருவன் அனுமதியின்றி நுழைய வினயின் கவனம் சிதறியது. உள்ள வரத்துக்கு முன்னாடி நாக் பண்ணிட்டு வரணும் தெரியாதா? கெட் அவுட் இடியட் என்று அவன் வேலைக்காரனை பயங்கரமாக கத்தி திட்டினான். அந்த சத்தம் ஃபோன் வழியே தாரணிக்கு கேட்டது. கோபத்தில் கத்திய வினயின் வார்த்தைகளை கேட்டதும் உண்மையை சொல்ல வந்த தாரணி அப்படியே வாயடைத்து போனாள். அவளுக்குள் ஒரு கேள்வி இருந்தது. அவர் இப்போ முழுக்க முழுக்க என் பாஸ் மட்டும்தான், அப்படிதான் பேசுகிறார். அப்படி இருக்கும்போது என் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் நான் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவர் இது வரைக்கும் என்கிட்ட நேரடியாக காதலை சொன்னதும் இல்லை, கல்யாணத்தை பற்றி பேசுனதும் இல்லை. அப்போது நைட் காரில் நடந்ததெல்லாம் ஒருவேளை வெறும் இன்ஃபேச்சுவேஷனாக இருக்குமோ? நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா என்று அவள் குழம்பிக் கொண்டு இருக்க மறுமுனையில் தாரணியிடம் இருந்து எந்த சத்தமும் வராததால் வினய் மீண்டும் அழைத்தான். ஹே தாரணி, என்னாச்சு? லைனில் இருக்கீங்களா இல்லையா என்று கேட்க தாரணி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு மெதுவான குரலில் கேட்டாள். சார், உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கலாமா என்று அவள் கேட்க வினய் சற்று ஆச்சரியமடைந்தாலும் அவளது குரலில் இருந்த பாரத்தை உணர்ந்து ஓ ஓகே சொல்லுங்க, என்ன விஷயம் தாரணி என்றான். அடுத்த நிமிடம் தனது அத்தையும் அவனுடைய மகனும் பேசிய அந்த வஞ்சகமான சதித்திட்டம், தன்னை செந்திலுக்கு கல்யாணம் செய்து வைக்க பார்க்கும் அத்தையின் பேராசை என அனைத்தையும் அழுது கொண்டே வினயிடம் கொட்டினாள் தாரணி. தான் இப்போது அறைக்குள் பூட்டப்பட்டிருக்கும் விபரத்தையும் கூறினாள். அனைத்தையும் அமைதியாக கேட்டு முடித்த வினயின் குரல் இப்போது முற்றிலும் மாறியிருந்தது. அதில் ஒரு மர்மமான தீவிரமும் அழுத்தமும் கலந்திருந்தது. நான் இப்போ என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற தாரணி என்று வினய் மெதுவாக கேட்டான். சார், எனக்கு பயமாக இருக்கு, என்னை எப்படியாச்சு என்று தாரணி எடுத்தாள். வினய் விசித்திரமாக புன்னகைத்தான். பின் அவனை தொடர்ந்தான். உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? வேற எதனா கேட்கணுமா என்று அவன் கேட்க இப்பொழுது அதிர்ச்சியடைந்தது என்னவோ தாரணிதான். ஆ ஆ ஒன்றும் இல்லை சார் என்று சொல்ல அடுத்த நொடி வினய் காலை கட் செய்து இருந்தான். இங்கே தாரணியால் அவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எத்தனை ஆசையாக என்னிடம் பேசினான், இப்பொழுது யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கும் சொல்கிறாரு. இந்த பணக்காரங்களையே நம்பக்கூடாது, அப்போ எல்லாம் நாடகம்தான் போல என்று தன் படுக்கையில் படுத்து கண்ணீரில் கரைந்தாள் தாரணி. வினயின் வீட்டில் நடுக்கூடத்தில் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு டீப்பாயில் கால் நீட்டியபடி ஒரு கையில் மது ஊற்றப்பட்ட கண்ணாடி கிளாஸையும் மற்றொரு கையில் சிகரெட்டை வைத்து புகைத்தபடி அமர்ந்திருந்தான். அவன் அவன் வேறு யாருமில்லை, வினைதான். அப்பொழுது உள்ளே நுழைந்த ஒருவரிடம், ஹே, எதுக்காக தேவ கொல்ல ட்ரை பண்ணீங்க? இன்னைக்கு அவன் ஆஃபீஸ்க்கு வந்து கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணான். மாட்டி இருந்தா அவ்வளவுதான், அப்படியே பூமிக்குள்ள புதைச்சிடுவான் என்று சொல்ல அந்த நபரோ, முடியாது, அவனுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்புறம் நீ ஒன்றும் நல்லவன் கிடையாது, நீயும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்க, அதை மறந்துடாத என்று சொல்லிவிட்டு அந்த நபர் மாடிப்படியில் ஏறி செல்ல வினய் கையில் இருந்த பானத்தை வாயில் சரித்து கொண்டு, ஸோ சாரி, இனி யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று சொன்னவாறு அப்படியே தரையில் சரிந்தான். இங்கே என்ன நடக்கிறது? ஆதியை சுற்றி பலர் அவனை வேட்டையாட காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு யார் கூறுவது? என்னதான் நரிகள் கூட்டமாக சேர்ந்தாலும் காட்டின் அரசனாகிய சிங்கத்தை வீழ்த்த முடியாது என்று. ஆதித்ய தேவ் நிச்சயம்
தன் பெண்மானை தொட்ட ஒருவனையும் சும்மா விடமாட்டான். நின்று நிதானமாக வேட்டையாடப் போகிறான் என்று அதை நாமும் பார்க்கத்தான் போகிறோம் அடுத்த பாகத்தில். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.